ஒரு நாள் எங்க அம்மா கூட உட்காந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது எங்க அம்மாட்ட கேட்டேன், எப்படிமா நான் குடிக்க போகும்போது குடின்னு சொன்னீங்க, கொஞ்சமா குடின்னு எப்படிமா உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ எங்கடா போயிருவ, நீ எங்கடா போக முடியும், முழங்கால வச்சிருக்கிறேன் உன்னை, எங்கேயும் போக முடியாது. அவர் சட்டைக்குள்ள உன்னை உட்கார வச்சு 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 ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு தாயாருடைய உண்மையான ஜெபம், பாடுகள், உபத்திரவம், போராட்டம், என்ன நிந்தைகள், அவமான அடிகள் விழுந்தாலும் நீங்க தேவ சமூகத்துல ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா பரலோகமே உங்களுக்காக விண்ணை விட்டு இறங்கி வரும். அந்த துன்மார்க்கமா இருந்த நேரத்துல ரட்சிக்கப்பட்டேன். 3rd இயர் முடிச்சேன், வேலை இல்லை. 1 வருஷம் காத்திருந்து உபவாசத்துல ஜெபிக்கிறேன், வேலை கிடைச்சது. 500 ரூபாய் சம்பளம். அந்த 500 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஆண்டோட்டு அழுதேன். என் ஆண்டு சொன்ன, என்ன நீ நம்பி இருக்கிற, உன்னை செழிக்க பண்ணுவேன். He who trusts in the Lord will prosper. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நான் உன்னை செழிக்க பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் ஒரு ஃபேக்டரி தந்திருக்கிறா. 50-60 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆமே, 500 ரூபாய் சம்பளம் வாங்கின இந்த கை 38,000 ரூபாய் என் மேனேஜருக்கு இந்த கையை வச்சு சம்பளம் கொடுக்க கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். என் மகன் இப்ப கம்பெனி பார்க்குறான், ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருந்த போது, வேலை பார்க்கறதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி துன்மார்க்கமா இருந்தேன். வேலை பார்க்கும்போது ஒரு நாள் சாட்டர்டே அன்றைக்கு என் கம்பெனியை தேடி போலீஸ் அதிகாரிகள் வருகிறார்கள். ஒரு கான்ஸ்டபிள் வருகிறார். வந்து என்னுடைய கம்பெனி ஸ்ட்ரீட்லையும் அடுத்த தெருவு தான் அந்த சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன். என்னை தேடி வந்து, உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறார், கொஞ்ச நேரம் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கிறார். என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க? நான் முந்தி பல பிரச்சனைகள், சண்டை பண்ணியிருக்கிறோம், தப்பு பண்ணியிருக்கிறோம். அப்பயே வராத பிரச்சனை, கடைசியா ஒரே ஒரு பிரச்சனையில நான் மாட்டினேன். ஆனா கிருபையா கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஆண்டவர் அதுல இருந்து முடிச்சிட்டார் நினைச்சேன். அந்த கேஸ் ஒருத்த மாட்டி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்டா. கான்ஸ்டபிள் என்ன அழைத்த போது நான் போனேன். உள்ள நுழைஞ்ச போது இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்கிறார், 2 சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், ரைட்டர், கான்ஸ்டபிள் சுத்தி என்ன நடுவுல வச்சு அடிக்க மட்டும்தான் செய்யல, அவ்வளவு கேவலமாய் பேசினார், அவ்வளவு ஏளனமா பேசினார். கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொன்னேன், ஆனால் என்ன தாங்க முடியல. துன்மார்க்கமா இருந்த போது இந்த வார்த்தைலாம் எனக்கு ஒரு பெரிய உணர்வே இருக்காது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப வேதனை இருக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னடா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையான் வரும். அந்த பிரச்சனை மத்தியில ரொம்ப சோர்ந்து போன